தமிழ் கதைக்காலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை பாட்டி அம்மாவிற்கு சொன்ன கதை, அம்மா மகள்களுக்கு சொன்ன கதை. பரம்பரை பரம்பரையாக பேசப்படும் கதையா? அப்போ இது சொந்த கதையானா இல்ல, சோகங்கள் மட்டுமே நிறைந்த கதை. ஒரு சோகம் வழி வழியாக பேசப்படுதா? அப்படி என்ன சோகம்? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நல்லதங்காள் கதை. இந்த கதை புகழேந்தி புலவரின் முக்கிய படைப்புகளில் ஒன்று. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பக்கத்தில் அர்ஜுனாபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்தது. இந்த பகுதி மா, தென்னை, வாழை, பாக்கு, தேக்குன்னு வானம் பொய்க்காத வளமான பூமி. இந்த அர்ஜுனாபுரத்தை தலைமையிடமாக கொண்டதுதான் மதுராபுரி நகரம். அங்கு பிறந்தவர் ராமலிங்க மகாராஜா, அவருடைய மனைவி இந்திராணி. இவங்களுக்கு 2 குழந்தைகள். மூத்தவர் நல்ல தம்பி, இளையவள் நல்ல தங்காள். 2 பேருமே நல்ல செல்வ செழிப்போடு வளர்ந்து வர்றாங்க. நல்ல தங்காள் சின்ன பெண்ணா இருக்கும் போதே அவளுடைய தாயும் தந்தையும் இறந்துடுறாங்க. அவங்களுடைய அண்ணன் நல்ல தம்பி தான் அவங்கள செல்லமா வளர்த்து வர்றாரு. நல்ல தம்பி தன்னுடைய தங்கை நல்ல தங்காளுக்கு மானாமதுரையில் உள்ள காசிராஜனை திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. சித்திரை மாதம் புதன்கிழமை அன்று அர்ஜுனாபுரத்தில் கோலாகலமாக திருமணம் நடந்தது. பனை மரம் பிளந்து பந்தக்கால் நட்டார்கள். தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்கள். நல்ல தம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தான். வேலி நிறைய வெள்ளாடுகள், பட்டி நிறைய பால் மாடுகள், மோர் கடைய முக்காலி பொன்னாள், அளக்குற நாளி பொன்னாள், மரக்கால் பொன்னாள். இன்னமும் சீதனங்கள் நிறைய உண்டு, சொல்லிக்கொண்டே போகலாம். கல்யாணமும் முடிந்தது, விருந்து சாப்பாடு முடிந்தது. நல்ல தங்காலும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டார்கள். நல்ல தங்காளுக்கு அண்ணனை பிரிய மனமில்லை. அழுது புரண்டு அழுதாள். ஆபரணம் அற்றுவிட, முட்டி அழுதால் முத்துமணி அற்றுவிட. நல்ல தம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னான். ஒரு வழியாக நல்ல தங்காள் மானாமதுரைக்கு புறப்பட்டு போனாள். நல்ல தம்பிக்கு ஒரு மனைவி உண்டு. அவள் பெயர் மூலி அலங்காரி. அவள் கொடுமைக்காரி. நல்லதங்காள் போன பிறகு நல்லதங்காலை பார்க்க நல்ல தம்பி ஒரு தடவை கூட மானாமதுரை போகவில்லையாம். அதற்கு மூலி அலங்காரி தான் காரணமா? நல்ல தங்காளுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. பிள்ளை குட்டிகளுடன் அவள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். மானாமதுரையில் மழை இல்லை. 12 வருடமாக நல்ல மழை இல்லை. வயல்களில் விளைச்சல் இல்லை. மக்கள் பசியால் வாடினார்கள், பட்டினியால் தவித்தார்கள். பஞ்சமோ பஞ்சம். மரக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவரை தோற்ற பஞ்சம், நாளி உருண்ட பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம், தாலி பறிகொடுத்து கணவரை பறிகொடுத்து கை குழந்தையை விற்ற பஞ்சம். இப்படி மக்கள் பஞ்சத்தால் செத்தார்கள். காசிராஜனுக்கு தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை. உடனே தன்னுடைய நாட்டு மக்கள் அண்டை நாடு செல்வதற்கு ஏற்பாடு செய்தார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து உதவியும் செய்தார். தினமும் தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் உணவு கிடைத்ததா என்பதை தெரிந்த பிறகுதான் காசிராஜன் சாப்பிட்டு வந்தார். கொஞ்ச நாட்களிலேயே தானிய கிடங்கில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போயின. உடனே காசிராஜன் தன்னுடைய மந்திரி முதற்கொண்டு எல்லா மக்களையும் அடுத்த நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். காசிராஜனுடைய மனைவி நல்ல தங்காலும் அவனுடைய 7 குழந்தைகளும் பசியால் அழுது துடித்தனர். தன்னுடைய குழந்தைகள் பசியால் துடிப்பதை கண்ட நல்ல தங்காள் தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்றால் குழந்தைகளுக்கு உணவாவது கிடைக்கும் என்று நினைத்தாள். இப்படி பசியால் துடிக்க மாட்டார்கள், இதை எப்படி காசிராஜனிடம் கூறுவது என நினைத்து காசிராஜனையும் தன்னுடன் கூட்டி சென்று விடலாம், அப்போது வறுமையிலிருந்து தப்பித்து விடலாம் என நினைத்து தன்னுடைய விருப்பத்தை காசிராஜனிடம் சொன்னாள் நல்ல தங்காள். காசிராஜன் நல்ல தங்காள் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை.
அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள், கெட்ட நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள், கை கொட்டி சிரிப்பார்கள். நீ போக வேண்டாம், கஷ்டம் வருவது சகஜம், நாம் பிடித்து நிற்க வேண்டும். சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி, வேலி விறகொடித்து விற்று பிழைப்போமடி என்று காசிராஜன் தன் மனைவி நல்ல தங்காளிடம் பலவாறு சொன்னான். காசிராஜன் சொன்னதை நல்ல தங்காள் கேட்கவில்லை. இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்று நினைத்தாள். இதற்கு மேல் நல்ல தங்காளை சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டான். சரி, போய் வா, பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தான். நல்ல தங்காள் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள். வாருங்கள் பிள்ளைகளா, உங்கள் மாமன் வீட்டுக்கு போவோம். அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்தாள். பிள்ளைகள் ஆசையாக புறப்பட்டன. நல்ல தங்காலும் பிள்ளைகளும் மானாமதுரையிலிருந்து அர்ச்சுனாபுரத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள். காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள். வனாந்தரங்களை கடந்து வந்தார்கள். அர்ச்சுனாபுரம் பக்கம் வந்து விட்டார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியவில்லை. பசி பசி என்று கத்தினார்கள், அழுதார்கள். அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கம் வந்தான். படை பரிவாரங்களோடு வந்தான். வேட்டையாட வந்தான். வந்த இடத்தில் நல்ல தங்காளையும் பிள்ளைகளையும் பார்த்தான். அந்த கோலத்தில் அவர்களை பார்த்ததும் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. குதிரை அரிதாச்சோ, குடியிருந்த சீமையிலே பல்லக்குதான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு, கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சி என்று அழுது புலம்பினான். நல்ல தங்காள் தன் வீட்டு நிலைமைகளை சொன்னாள். நல்ல தம்பி அவளை தேற்றினான். சரி தங்கச்சி, நம் வீட்டுக்கு போ. தெற்கு மூலையில் தேங்காய் குவிந்திருக்கும், வடக்கு மூலையில் மாங்காய் குவிந்திருக்கும், காட்டு யானை வாசலில் கட்டியிருக்கும், காராம் பசுவும் உண்டு. போ தங்கச்சி போ, போய் பிள்ளைகளுடன் பசியாறி இரு என்று நல்ல தம்பி சொன்னான். நல்ல தங்காள் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்கினாள். அண்ணா, நீயும் கூட வா என்று அண்ணனை கூப்பிட்டாள். அம்மா நல்ல தங்காள், நீ முதலில் போ. உன் அண்ணி மூலி அலங்காரி, உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வாள். நான் பின்னால் வருகிறேன், சீக்கிரம் வந்து விடுவேன். உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தினாள். நல்ல தங்காள் அண்ணன் வீட்டுக்கு அரைமனதுடன் புறப்பட்டாள். அப்போது மூலி அலங்காரி வீட்டு மாடியில் இருந்தாள். நல்ல தங்காலும் பிள்ளைகளும் பசியோடு தன் வீடு வருவதை பார்த்து விட்டாள். வேக வேகமாக இறங்கி வந்தாள். கதவுகளை அடைக்கச் சொன்னாள். இறுக்கி கதவை அடையுங்கள். ஈரமண் போட்டு அடைத்தாள். சோற்றுப்பானையை முடித்து வைத்தாள். பழந்துணி ஒன்றை உடுத்திக் கொண்டாள். முகத்தில் 10 போட்டு மூலையில் படுத்துக் கொண்டாள். நல்ல தங்காள் வந்தாள். அண்ணி அண்ணி என்று ஆசையாக கூப்பிட்டு கதவை தட்டினாள். கதவு திறக்கவில்லை. கால் கடுக்குது அண்ணி, கதவை திற. தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்கிறார் பாலகர். அன்னம் அன்னம் என்று சொல்லி அழைகிறார் பாலகர். புத்திரர் பசியார கதவை திறவாயோ என்று அழுது கூப்பிட்டான். அதற்கும் கதவு திறக்கவில்லை. நல்ல தங்காளுக்கு கோபம் வந்தது. நான் பத்தினியானால் கதவு படீர் என்று திறக்கட்டும் என்று கட்டளையிட்டான். கதவுகள் திறந்தன. பிள்ளைகள் உள்ளே ஓடினார்கள். சுற்றி சுற்றி வந்தார்கள். ஒரு பண்டமும் இல்லை. மூலி அலங்காரி படுத்திருந்த இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்தன. ஓடிச் சென்ற ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்தது. தாவிச் சென்ற ஒரு பிள்ளை மாங்காயை கடித்தது. மூலி அலங்காரி விருட்டென்று எழுந்தாள். மாங்காயை பறித்து போட்டாள். 1000 அழுகல் மாங்காயில் 1 எடுத்து கொடுத்தாள். தேங்காயை பறித்து போட்டாள். 1000 தேங்காயில் அழுகல் தேங்காய் 1 எடுத்து கொடுத்தாள். பார்த்தாள் நல்ல தங்காள். மனம் பதறினாள். அண்ணி, என் மக்களின் பசியை ஆத்துங்க என்று கெஞ்சினாள். மூலி அலங்காரி 7 வருஷம் மக்கி போன கேப்பையை கொடுத்தாள். திரிப்பதற்கு உடைந்த திருகையை கொடுத்தாள். உலை வைக்க ஓட்டை பானையை கொடுத்தாள். நல்ல தங்காள் பொறுமையாக கேப்பையை திருகையில் போட்டு அரைத்தாள். எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சினாள். ஈர மட்டைகளை வைத்து எரித்தாள். கூழும் கொதிக்கணும், குழந்தை பசியாறணும் என்று தெய்வங்களை வேண்டிக் கொண்டாள். ஒரு வழியாக கஞ்சி கொதித்தது. இதை பார்த்த பணிப்பெண்கள்
மூலி அலங்காரியிடம் ஓடிப்போய் இந்த விஷயத்தை கூறினர். இதை கேட்டதும் மூலி அலங்காரிக்கு கோபம் வந்து நல்லதங்கால் இருக்கும் இடத்திற்கு வந்தாள். கேழ்வரகு கஞ்சி குடித்துக் கொண்டிருக்கும் பானையை தனது காலால் எட்டி உடைத்தாள். பானையில் உள்ள கஞ்சி எல்லாம் தரையில் சிதறி கிடந்தன. இதை பார்த்ததும் பசியால் இருந்த நல்லதங்காலின் குழந்தைகள் தரையில் சிதறிய கஞ்சியை வலித்து குடித்தனர். நல்லதங்காலுக்கு இந்த காட்சியை பார்க்க முடியவில்லை. இனியும் இங்கு இருந்து அவமானப்படக்கூடாது என்று நினைத்து கொண்டு தன்னுடைய 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு சென்று விட்டாள். பாழடைந்த கிணற்றை தேடிச் சென்றாள் நல்லதங்கால். தன்னுடைய அண்ணன் வந்தால் தன்னுடைய வழியை தெரிந்து கொள்வதற்காக போகிற வழிகள் எல்லாம் ஆவாரம்பூ செடிகளை உடைத்து போட்டுக்கொண்டே சென்றாள் நல்லதங்கால். கொஞ்ச தூரம் சென்ற பிறகும் எந்த ஒரு கிணறையும் காணவில்லை. அந்த காட்டில் 3 பேர் ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருந்தனர். அவர்களிடம் சென்ற நல்லதங்கால், எங்களுக்கு தண்ணீர் தாகமாக உள்ளது, எனவே பக்கத்தில் ஏதாவது கிணறு இருக்கிறதா என்று கேட்டார். உடனே ஆடு மேய்ப்பவர்கள் ஒருவர், ரொம்ப தூரத்துல கருப்பராயன் கோயில் உள்ளது, அதை தாண்டி போனால் ஒரு கிணறு இருக்கிறது என்று கூறினான். உடனே நல்லதங்கால் தன்னுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கிணறு இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அங்கு சென்றதும் நல்லதங்காலின் குழந்தைகள் அனைவரும் பசி மயக்கத்தில் உறங்கிவிட்டனர். நல்லதங்காலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தாள். அந்த சமயத்தில் தான் நல்லதங்காலின் மனதில் ஒன்று தோன்றியது. எந்த சமயத்திலும் அலையா விருந்தாளியாக யாருடைய வீட்டிற்கும் போகக்கூடாது என்று கணவன் காசிராஜன் சொன்னது நினைவுக்கு வந்தது. தன்னுடைய தவறை எண்ணி அழுது கொண்டே இருந்தாள். தன்னுடைய கணவனின் பேச்சை கேட்காமல் வந்தது எவ்வளவு தவறு என்று எண்ணி அழுதாள். நல்லதங்காலின் குழந்தைகள் கிணற்றாற்றங்கரையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். தன்னுடைய குழந்தைகள் தூங்கி முடித்து விட்டால் அவர்களை கிணற்றில் தூக்கி போடுவதற்கு மனதே வராது. எனவே இதுதான் சரியான சமயம் என்று நினைத்த நல்லதங்கால் தன்னுடைய தாலியை கலற்றி தன்னுடைய கணவனோ அல்லது அண்ணனோ தன்னை தேடிக்கொண்டு வந்தால் அவர்களுடைய கண்ணில் படுமாறு நினைத்து அந்த கிணற்றின் மேட்டில் வைத்தாள் நல்லதங்கால். உடனே கிணற்றை 3 முறை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தைகளாக தூக்கி கிணற்றில் போட்டாள். இந்த சத்தம் கேட்டு நல்லதங்காலின் மூத்த மகன் முழித்துக் கொண்டான். அம்மாவிடமிருந்து தப்பி ஓட முயற்சி செய்தான். அவன் அம்மாவிடம், என்னை மட்டுமாவது தப்பி போக விடுங்கம்மா, நம்மளுடைய வம்சத்தின் பேர் சொன்ன நான் மட்டுமாவது இருக்கிறேன் என்று கூறி கதறி அழுதான். நல்லதங்காலும் தன்னுடைய மகனின் பேச்சை கேட்டு அழுது கொண்டே தன்னுடைய மூத்த மகனை பிடித்து கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு கடைசியில் தானும் கிணற்றில் குதித்தாள். இப்போது நல்லதங்காலும் அவளின் 7 குழந்தைகளும் கிணற்றில் இறந்து மிதந்தனர். இந்த நேரத்தில் நல்லதங்காலின் அண்ணன் நல்லதம்பி வேட்டையை முடித்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தான். தன்னுடைய தங்கையையும் 7 குழந்தைகளையும் அரண்மனை முழுவதும் தேடினான். அவர்கள் அங்கு இல்லை. உடனே தன்னுடைய மனைவி மூலி அலங்காரியிடம் வந்து கேட்டான் நல்லதம்பி. மூலி அலங்காரி தன்னுடைய கணவனிடம், நானே உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருந்தேன், அப்படி இருந்தும் உங்க தங்கைக்கு சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிட கூப்பிட்டேன். ஆனா அவங்க எல்லாரும் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டாதான் சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிட மாட்டோம்னு கோபப்பட்டு இங்கிருந்து சென்று விட்டனர் என்று பொய் சொன்னால் மூலி அலங்காரி. நல்லதம்பிக்கு தன்னுடைய மனைவி சொன்னது சரியாக படவில்லை. உடனே நல்லதம்பி அங்குள்ள பணிப்பெண்களிடம் விசாரித்தான். தன்னுடைய தங்கையை தேடி காட்டிற்குள் சென்றான். வழியெங்கும் ஆவாரம்பூவை பின்தொடர்ந்து சென்றான் நல்லதம்பி. ஆனால் மறுபுறம் மானாமதுரையில் நல்ல மழை பெய்து நாடே செழிப்பாக இருந்தது. காசிராஜனும் தன்னுடைய மனைவி நல்லதங்காலையும் 7 குழந்தைகளையும் நல்லதம்பி வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு வரலாம் என்று சொல்லி காட்டிற்குள் வந்து கொண்டிருந்தார். அந்த காட்டின் வழியாகத்தான் நல்லதம்பியும் தன்னுடைய தங்கை நல்லதங்காலை தேடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தான். நல்லதம்பியும் காசிராஜனும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்டனர். நல்லதம்பி நடந்த உண்மைகளை காசிராஜனிடம் சொன்னார். அந்த ஆவாரம்பூவை பின்தொடர்ந்தே காசிராஜனும் நல்லதம்பியும் சென்றனர். அது ஒரு கிணற்று பகுதியை வந்தடைந்தது.
கிணற்றுக்குள் நல்லதங்காலும் அவளுடைய 7 குழந்தைகளும் இறந்து மிதந்து கொண்டிருந்தனர். இதை பார்த்ததும் காசிராஜனும் நல்ல தம்பியும் கதறி எழுதனர். அதன் பிறகு நல்ல தங்காலையும் அவளுடைய 7 குழந்தைகளையும் வெளியே எடுத்து ஈம காரியங்களை செய்தனர். காசிராஜன் தன்னுடைய மனைவி நல்ல தங்காலும் 7 குழந்தைகளும் இறந்த துக்கம் தாங்காமல் இறந்து விட்டார். நல்ல தம்பிக்கு ரொம்ப கோபம் வந்தது. தன்னுடைய தங்கையும் அவனுடைய குழந்தைகளும் இறந்ததற்கு மூலி அலங்காரி தான் முக்கிய காரணம் என்று நினைத்து கொண்டு மூலி அலங்காரியையும் அவனுடைய வம்சத்தையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு சபதம் எடுத்தார். உடனே அரண்மனைக்கு சென்று தன்னுடைய மனைவி மூலி அலங்காரியிடம், ஒரு துக்கம் நடந்த வீட்டில் நல்ல காரியம் உடனே நடத்த வேண்டும். இதனால் உன்னுடைய தம்பியின் திருமணத்தை நடத்தி வைக்கலாம். உன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் வரச் சொல்லு என்றான் நல்ல தம்பி. இதனால் மூலி அலங்காரிக்கு ரொம்ப சந்தோஷம். திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடந்தது. நல்ல தம்பி தன்னுடைய அரண்மனையில் உள்ள சிற்பியை அழைத்து ஒரு பொய்யான மண்டபத்தை தயார் செய்யும்படி கூறினான். மூலி அலங்காரியின் சொந்த பந்தங்களை பொய்யாக உள்ள மண்டபத்திலும், நல்ல தம்பியின் சொந்தங்களை அவனுடைய அரண்மனையிலும் தங்க வைத்தான். திருமணம் நடப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நல்ல தம்பி திட்டம் போட்டது மாதிரி போலியாக கட்டப்பட்ட மண்டபம் இடிந்து விழுந்தது. மூலி அலங்காரியின் வம்சமே அடியோடு அழிந்து விட்டது. உடனே தன்னுடைய கடமையை நல்லபடியாக முடித்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு நல்ல தம்பி ஈட்டி மீது பாய்ந்து உயிரையே விட்டார். வறுமை ஒரு பக்கம், மூலி அலங்காரியின் கொடுமை ஒரு பக்கம். வறுமை கொடியது, பசி கொடியது, பட்டினி கொடியது, அதைவிட கொடியது மனித தன்மையற்ற செயல். நல்லதங்கால் பட்ட துன்பத்தை இந்த நாடு மறக்காது.